எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வாங்க மருத்துவம் குணம் மிக்க பிரண்டை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க பாருங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பிரண்டையில் ஊறுகாய் அரைச்சி கொடுத்தா, சட்னி அரைச்சி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. கை கால் வலி மூட்டு வலிலாம் இருக்கும் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் கூட இந்த பிரண்டை ஊறுகாவை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பசி எடுக்கும், கை கால் வலிலாம் இருக்காது, மூட்டு வலிலாம் சரியாக போயிடுங்க. நம்ம மருந்து மாற்ற சாப்பிட்றதோட இந்தமாரி இயற்கையான முறையில் செஞ்சு சாப்பிட்டு நம்ம உடம்ப நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கலாங்க. இப்போ வாங்க, பிரண்டை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் ஆயில் தடவிக்குங்க. நான் ஆயில் தடவின்னு வந்துட்டேங்க. நம்ம வீட்டில் என்ன எண்ணெய் இருக்குதோ, கோல்டு வின்னரோ கலக்காய் எண்ணெயோ ஏன்னா ஒரு ஆயில் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பிரண்டை க்ளீன் பண்ணலாங்க. கரண்ட் ஏன் தெரியுமா நம்ம ஆயில் கையில் தடவிக்கிறோம்? இது நாம் நமிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, அதனால தாங்க. இது பாருங்கள், இந்த பக்கம் சைடுக்கு இது பாருங்கள் நார், இந்த நார் தாங்க பிச்சு எடுப்போம். நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு நம்ம துவையல் அரைக்கலாங்க. எலசாக தான் இருக்குதுங்க. நம்ம வீட்டு பின்னாடி வீட்டில் இருக்காங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் அவங்க பசங்களுக்கு க்ளீன் வந்தாங்க. சரி அப்படின்னு நான் கேட்டிருந்தேன், அவங்க வீட்டுக்கு எப்படின்னா க்ளீனிங்னா எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு. அதனால் எங்களுக்கு எத்தாந்து கொடுத்தாங்க. சரி, எங்கள் பசங்களும் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க மெயினாக. இந்த சைடில் இருக்கும் பாருங்க. நம்ம எப்படி புதினா ஊறுகாய் எப்படி அரைக்கிறோமோ அதே சேம் தாங்க, ஈஸியான துவையல் தாங்க. நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுத்தா கூட போதுங்க. மார்க்கெட்டுங்களில் எங்கன்னா சேல்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள், அந்தமாரி டைமில் வாங்கி கொடுங்க. ஏன்னா கிராம் சைடு வந்தீங்கன்னா நிறைய இருக்குங்க, டவுன்லாம் இருக்காது, கிராம் சைடில் நிறைய இருக்கும். கிராம் சைடில் இருக்கிற நாங்களே அடிக்கடி செய்ய மாட்டோங்க. நான் கூட அவ்வளோ செஞ்சது கிடையாது. நான் புதினா தான் அடிப்பேன் அடிக்கடிக்க. சரி, இது செய்யணும், என் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு அடிக்கடி விட கால் வலி வருது. சரி, அதனால் கால் வலி வரத்துக்கு இந்த பிரண்டை ஒரு அரைச்சி கொடுத்தா கால் வலி வராதுன்னு சொன்னாங்க. அதனால தாங்க நான் பிரண்டையை அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். அதனால் இப்போ பிரண்டை ஒரு அரைச்சி எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேங்க. எங்கள் வீட்டுக்காரர்கள் எல்லாருக்குமே தான் நாங்கள் சாப்பிடுவோம். இருந்தாலும் அவர் கால் வலின்றதுனால அவர் அப்படி சொன்னாங்க. நான் சமையல் வீடியோ போடுறேன்னு சொன்னேன், கொஞ்ச நாளாக சமையல் வீடியோ எடுக்கவே இல்லைங்க. இதுக்கப்புறம் சமையல் வீடியோ எடுக்கிறேங்க தொடர்ந்து. சமையல் வீடியோ ஏன் எடுக்க முடியலன்னா, எங்களுடைய ஸ்டவ் அடுப்பு ரிப்பேர் ஆகிடுச்சிங்க. கேஸ் அடுப்பு வாங்கி புதுசு தாங்க, புது அடுப்பே ரிப்பேர் ஆகிடுச்சிங்க. இப்போ இலசை தாங்க பாருங்க, நல்லா இலசு தாங்க. எண்ணெய் பட்டதுனால கை நமைப்பெல்லாம் இல்லைங்க. புது அடுப்பு தாங்க, புது அடுப்பு ரிப்பேர் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தோங்க. அதுக்கப்புறம் சிலிண்டர் எடுத்துன்னு போனால் அவங்க புது அடுப்பு வீட்டுக்கு தான் சீர் பண்ணணும், நாங்களும் ஆள் அனுப்புவோம் சொல்லிட்டாங்க. சத்தியாவில் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வச்சுன்னு இருந்தோம் வீட்டில். அவங்க சீர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து அப்படியே வீடியோ எடுக்க சமையல் வீடியோ நான் தொடர்ந்து ஏரி வேலைக்கு போயிருந்து சொல்லியிருந்தேன் பாருங்க. இதோட 15 நாளைக்கு எங்களுக்கு வேலை இல்லை. நான் தொடர்ந்து 2 வாரம் அப்படி செஞ்சிட்டோம். இதோட எங்களுக்கு 15 நாள் பொறுத்தாங்க எங்களுக்கு வேலை வரும். சரி, நான் 15 நாள் வீட்டில் தான் இருப்பேன். அது இல்லாத 15 நாள் பொறுத்தும் நான் வேலைக்கு போகல. எங்கள் வீட்டுக்கார் பேர் ஏசு, அவர் பேர் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அவர் வேலைக்கு போகிறாராம். அதனால் நான் எதாவது வீட்டில் தான் அங்கே போயிருப்பேன். எனக்கு டைம் கிடைச்சோல்லாம் சின்ன சின்ன வீடியோ சமையல் வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேங்க. மறக்காமல் எங்கள் வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நான் மொத்த பிரண்டை சீர் பண்ணிவிட்டு விதை சொல்ல பார்க்கலாம் வாங்க. இது பாருங்க, வாங்குங்க. இந்த பிரண்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. கை தான் எண்ணெய் தடவி கூட கை நம்மன்னு இருக்குதுங்க. அதனால் பாதி நிறுத்திட்டேங்க. இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு செஞ்சு சாப்பிட்லாம் சொல்லிட்டுங்க. இந்த பாருங்க, இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டுனா இப்போ போய் அலசிட்டு இப்போ நான் போய் விதைக்கி இப்படி துவையல் செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன். மறக்காமல் பாருங்கள் வாங்க.
இப்போ வாங்க அடுப்பத்து வச்சுக்கலாங்க. அடுப்பத்து வச்சு நம்ம கொஞ்சம் திட்டமாக ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம பிரண்டையை நல்லா அலசி தண்ணியில் போட்டு கழுவி அலசி எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த இந்த எண்ணெயில் போட்டு நல்லா விதக்கணுங்க பிரண்டையை. நான் ஏன் வந்து கடலப்பருப்போட விதக்கலைன்னா நல்லா வேவாதுங்க. கடலப்பருப்பு சட்னி தீஞ்சிருங்க உளுத்தம் பருப்புலாம் போட்டு அப்போ விதக்கனா. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்லேயே விதைக்க திரும்புறேங்க. பாருங்கள் கோல்டு நேரமாக ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம வேணால் கொஞ்சம் அம்மிக்கு பார்த்தா அந்த இடத்துல வந்து நல்லா அமுங்குங்க. அப்போ வெந்துச்சுன்னாத்துங்க. இப்போ வந்து எல்லாத்துலேயும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க விதகின பிரண்டியை. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கலாங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கம்மியாக இருந்தால் ஊற்றிட்டு நம்ம தேவைக்கேற்ப உளுத்தம்பருப்பு, வரமிளகா, புளி, பூண்டுங்க இருந்தால் போதுங்க. ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பும் வரமிளகாவும் போட்டு விதக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4 பல்லு 3 பல்லு உரித்து போட்டுக்குங்க. பூண்டு நல்லா செவந்த பிறகு புளியும் போட்டு நைட்டு விதக்குங்க. விதக்கி தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம தட்டில் மாற்றி ஃபேன் காற்றுல கொஞ்சம் ஆற வச்சிடலாங்க. சூடாக சொல்ல அரைச்சா சரியாக அரைக்க முடியாதுங்க. அதனால் ஃபேன் காற்றுல அரைச்சிட்டு ஆற வச்சுட்டு இப்போ பாருங்கள் பிரண்டியும் விதக்கின புளி, உளுந்து எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா மெய்யாக அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. இந்த பாருங்கள் மையாக அரைச்சிட்டேன் பாருங்கள். செம்மையாக இருந்ததுங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேங்க. பிரண்டை ஊறுக்காய் நல்லா செஞ்சு வச்சு ஒரு 10 நாளைக்கு கூட சாப்பிட்லாங்க. கெட்டு போகாது. எண்ணெய் நிறைய ஊற்றாளிக்கணுங்க. வீட்டுக்கு ஒரே வேலைன்றதால லைட்டாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு விதக்கிட்டுங்க. ரொம்ப நாளைக்கு வச்சுதான் இருந்தால் நம்ம ஆயில் நிறைய ஊற்றினாங்க. அதுக்கப்புறம் விதக்கிட்டு அதில் கொட்டி எடுத்துகிட்ட பிறகு செம்மையாக இருந்ததுங்க. தோசைக்கு தாங்க நான் அந்த சட்னி அரைச்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். நான் சாப்பிட்டுக்கிறேன் அடிக்கடிக்கு எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. இந்த வாட்டி நானே என் கையால் செஞ்சேன். செம்மையாக இருந்ததுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரண்டை துவையல் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடிக்கு நான் பிரண்டை ஒரு கலர் வாங்கின்னு வந்துக்கிறேன். நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து தோசை வந்து எப்போயுமே வெங்காயம் போட்டு தாங்க தேய்ப்பேன். எங்கள் வீட்டில் வந்து ஆயில் தடவுற தோசை தவா தான் இருக்குதுங்க. தோசை நல்லா வந்ததுங்க சாப்பிட்டா. வாங்க போய் தோசைக்கு புதினான்ற பிரண்டை சட்னி வச்சு சாப்பிட்லாம் வாங்க. எங்களுடைய சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ வந்து இப்போ தாங்க மானிட்டேஷன் ஆகிருக்கு. மானிட்டேஷன் ஆகி ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சுங்க. இன்னும் நாங்கள் சேலரி வாங்கலைங்க. எங்களால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் நாங்கள் பண்ணி தான் இருக்கோம். எப்போ ரீச் ஆகும்னு தெரியல. சரிங்கன்னா ரீச் ஆகட்டும்னு சொல்லிட்டு எங்களுடைய வேலையை நாங்கள் கரெக்டாக செய்கிறோங்க. எங்கள் வீடியோ மறக்காமல் பார்த்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.